மகிமா நடத்துகிறது என்றால் இதில் மாறி உங்கள் தேவஸ்தானம் என்னால் இருக்கின்றது என்று எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் யாருக்கும் எதிரி அல்ல, யாரையும் எதிரியாக நினைப்பவர்கள் இல்லை. எல்லோரும் அவரவருடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக அவர்களுக்கெல்லாம் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து செய்வத மாட்டேன். அவர்கள் நினைக்கின்றார்கள், அவர்கள் என்ன தோன்றுகின்றார்கள் அதை செய்கின்றார்கள். நடந்து முடிந்த பல பிரச்சனைகளாக நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுதெல்லாம் அந்த பிரச்சனைகள் இப்பொழுது வருவதில்லை. காரணம் மகிமாவின் தலைவர் ஒரு முக்கியமான கூட்டத்திலே கலந்து கொண்டார். இந்த கூட்டம் வேறு எந்த கூட்டமும் அல்ல. இந்த கூட்டம் PDRF அவர்களால் கூட்டப்பட்டது. தேவஸ்தான தலைவர் என்ற முறையில் எனக்கும் மகிமாவின் தலைவர் என்ற முறையில் சிவகுமாருக்கு அழைப்பு அனுப்பியிருந்தார். இந்த உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நான் போகவில்லை. நான் வர வேண்டும் என்று நான் அதிகமாக விரும்பினேன். ஆனால் அங்கு போகாமல் எல்லோரும் போகாமல் இந்த கூட்டத்திலே புறக்கணிக்கின்ற காரணம் என்ன, ஏன் போகாமல் இருந்தார்கள் என்பதை புரிந்து கொண்டனர். அப்படி என்றால் அவர்களுக்கு தெரியுமா அந்த வினோத்தை இந்த மலாய்க்காரவத்தெல்லாம் கலந்து கொள்வது தெரிந்திருந்தால் ஏன் நம்மிடம் சொல்லவில்லை, ஏன் நம்மிடம் தெரிவிக்கவில்லை? நம்ம யாரும் கட்டுப்படுத்தவில்லை. PDRF கூட எல்லோரையும் அழைத்து பேச வேண்டும் என்று தான் நினைத்தார். அப்படி யாரும் கருத்து நிறுத்தவில்லை, யாரும் போகவில்லை. போகாதவர்கள் ஏன் சிவகுமார் என்று போனார்கள் என்றால், சிவா மகிமாவின் தலைவர் என்று போனால் தேவஸ்தானத்தை அலங்காரம் போல் எல்லாத்துக்கும் நான் அனுமதி வழங்கினேன். நான் போகவில்லை. போயிருந்தால் நம் யாரிடமும் அவரோட பேச வேண்டும். இவர்கள் சென்று இவருடைய கருத்தை சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். அது இப்பொழுது வேலை செய்கின்றன. அதை விட்டு கூட்டம் போட்டு என்ன சாய்த்தீர்கள்? கூட்டம் போட்டார்களே, என்ன சாய்த்தார்கள்? மகஜர் கொண்டே கொடுத்திருக்கின்றார்கள். யாரிடம் கொடுத்தார்கள்? மூக்கரிடம் கொடுத்தார்கள். போனிச்சா போராட்டத்தை எல்லாம் உட்கார்ந்து பேச வேண்டியதை விட்டு குறை சொல்வது மிகவும் தவறு. நாங்கள் ஏன் போகவில்லை என்பதை என் உரையிலே நான் சொல்லிவிட்டேன். எதற்காக அவர்கள் கூடுகின்ற நிகழ்ச்சி கூட நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் போகவில்லை. நான் போயிருந்தால் அந்த கூட்டம் நடந்திருக்காது. காரணம், என்னை அதிகமாக, நானும் ஒரு தேவஸ்தான தலைவன், என்னங்க ஒற்றுமை, என்னை கீழே இறக்க வேண்டும். எனக்கு எவ்வளோ தொந்தரவு கொடுக்க முடியுமோ அவ்வளோ தொந்தரவு ஒருத்தர் கொண்டு போய் அந்த கூட்டத்தில் உட்கார வச்சுட்டு நடத்துனீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு நான் சென்றிருந்தால் நடந்திருக்குமா? இன்ன வரைக்கும் அந்த பையன் மூஞ்ச பார்த்ததே இல்லை, ஏற்கனவே வந்ததே இல்லை. வந்தால் நடக்கிறது வேறு. நான் உன பயந்தவன் மேலே விழுந்து ஓடுபவன் மேலே. ஆனால் புண் உண்டு தானே. இந்த புண்ணு எவ்வளோ பெரிய வேதனை புண். அந்த புண்ணு எனக்கு ஏற்படுத்துகின்ற பொழுது எங்கே போனார்கள் கோயிலுடைய பொழுது ஆஹா ஊ என்று சிரித்து கொண்டே இருந்தார்கள். இந்த கோயில் பிரச்சனையெல்லாம் டிக்டாக்ல நாம் தான் எல்லாம் உட்கார்ந்து அமைதியாக எல்லாரும் சேர்ந்து நாட்டில் இருக்கணும். எல்லா கோயிலும் எல்லாரும் வாங்க, ஏற்பாடு பண்ணுங்க, பத்து முறை நடத்துவோம். அவர்களுக்கு அணைக்கின்ற அனைத்து சேவைகளையும் தேவஸ்தானம் ஏற்றுக்கொள்ளும். அதை விட்டு சும்மா 10 பேரை வச்சுக்கிட்டு கோயில் இல்லாதவெல்லாம் கூட்டிக் கொண்டு உட்கார கூட்டம் நடத்தி கோயிலுக்காரனை பற்றி கோயில் இல்லாதவன் பேசலாம். கோயில் உள்ளவர்களுக்கு தான் தெரியும் பிரச்சனை. திருமலையை பற்றி எவ்வளோ குறை சொன்னாங்க. தைப்பூசத்தில் எஸ்லேட்டர் வந்து ஒன்றுமே இல்லை, சாதாரண விஷயம். அது பெரிதுபடுத்தியதே இந்த டிக்டாக்கர். நடராஜா அவனை தனிப்பட்ட பொருள் எப்படி எடுத்து சென்றார், எப்படி எடுத்துகிட்டு போக முடியும்? பிஹாஃப் ஆஃப் தி அது அவங்க தான் போட சொன்னாங்க. அது முடிஞ்சு போச்சு. எல்லாம் பேசின பிறகு ஒரு கூட்டத்தில் யாரும் பிரதமர் சொன்னார், ஸ்ரீ மாரியம்மன் தேவஸ்தானம் ஒழுங்காக நடைபெறுகின்றது, சட்டப்படி நடைபெறுகின்றது, எந்த பிரச்சனையும் இல்லை என்று ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கு.
எப்படி உங்கள் அனைவருக்கும் தெரியும், தைப்பூச காலத்தில் வந்தார், என்னை வச்சு பேசினார். என்ன இப்போ எப்படி உட்காந்தார், என் மேலே இங்கே உட்காந்துக்கிட்டாரு, என்னை இங்கே உட்கார வச்சார், மந்திரி பிரசார் உட்கார வச்சு இந்த 3 பேர்த்தையும் பேசி உடன்பாட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் கிரீன் ஆகி கொடுத்தாரு. $1 மில்லியன் வரை கொடுத்துருக்காரு. புரியுதா? இந்து சமயத்துக்கு ஒன்று என்றால் மாமாரி தேவஸ்தானம் பார்த்து கொண்டிருக்கிறார். வழக்கு எது நடந்தாலும் அதை பார்த்து கொள்வதற்கு தேவஸ்தானம் தயாராக இருக்கிறது. அவங்க உதவுவதற்கு தயாராக இருக்கிறது.